இந்த 2026 ஆல்மோஸ்ட் 6 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம கையில் 6 மந்த் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பவர்ஃபுல்லாக கொண்டு போகலான்றது அந்த வீடியோ. உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நம்ம January 1, 2026 என்ன பண்ணோம்? அஸ்யூஷுவலாக என்ன பண்ணுவோம்? எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்போம். ஒரு டைரி எடுத்து எழுதுவோம். இந்த கோல் செட் பண்ணுவோம், அந்த கோல் செட் பண்ணுவோம். இந்த வருஷத்தில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஜாப் போகணும், நிறைய சேலரி வாங்கணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்ன்ட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம டைரியில் உட்காந்து வளவலான்னு எழுதிட்டு இருப்போம். ஆனால் நம்ம அதுபடி நடக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. அந்த ரெசல்யூஷன் எல்லாமே ஒரு நாள் மட்டும்தான். இப்போ நீங்கள் அந்த ரெசல்யூஷன் எடுத்து திருப்பி பாருங்களேன். ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்கீங்களான்னு. ஏதாவது 1-2 இருக்கும். ஆனால் அதையே நம்ம ஃபுல்லாக முடிச்சிருக்க மாட்டோம். நமக்கே அந்த மாதிரி நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் January 1. ஆல்மோஸ்ட் இப்போ 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கையில் இன்னும் 6 மந்த் தான் இருக்குது. இந்த 6 மந்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் உங்களுக்கு கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்காண்டி கிடையாது, உங்களை தட்டி எழுப்புறதுக்காண்டி. நான் இந்த 2026 பெருசாக ஒன்றும் ரெசல்யூஷன் எடுக்கல. ஏன்னா என்னோட ஸ்ட்ரகிள் வந்து என்னவா இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு தான். ஏன்னா 1 இயர் பிஃபோர் தான் எனக்கு சி செக்ஷன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 80 kgs இருந்தேன். ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து சி செக்ஷன் பண்ணனால பயங்கரமாக வெயிட் போட்டுருவ, உன்னால் ரெடியூஸ் பண்ணவே முடியாது, அது ஆயிரும் இதாயிரும், அன்ஹெல்த்தி ஆயிடுவேன், அப்நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப வெயிட் போட்டோன்னா என்ன ஆகுறது, நம்மளால் எந்த வேலையுமே பார்க்க முடியாதா, கிட்ட வந்து ஹேண்டில் பண்ண முடியாதா அப்படின்ற அளவுக்கு. ஆனால் அதையே நான் மனசில் வச்சு 6 மந்த் வந்து டயட் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து இப்போது 59, 58 வந்துட்டேன். ஸோ இதுவே எனக்கு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டைம் டசன்ட் கேர். டைம் வந்து எப்போதுமே நமக்காண்டி கேர் பண்ணாது. நம்ம தான் டயத்தை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, அதனால நான் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், மண்டே ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன் 1ஆம் தேதியிலேருந்து, இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறேன் புதுசாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் டைம் ஓடிட்டே தான் இருக்கும். கிளாக்குக்கு உங்களை பற்றி புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி கேலண்டருக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதுபடி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இங்கே வந்து கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகுறீங்களா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து December 31, 2026 இருக்கீங்க. 11:59 டைம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி டைமில் உட்காந்து நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நாளைக்கு வந்து 2027 வரப்போகுது. ஆனால் இந்த பாஸ்ட் 2026 12 மந்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நல்ல விஷயத்த வந்து லிஸ்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை நீங்களே உங்களை ப்ளேம் பண்ண போகிறீங்களா? இல்லை எனக்கு டைமே கிடைக்கல, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன், நான் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் உங்களை மிஸ்டேக் பண்ணி ப்ளேம் பண்ணுவீங்களா? இல்லை நான் இதெல்லாம் பண்ணினேன், சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அதெல்லாம் ரன் பண்ணியிருக்கேன், முடிச்சிருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஸோ அந்த 11:59 December 31 அன்னைக்கு நீங்கள் உட்காந்து யோசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ. ஓகேயா? ஸோ லாஸ்ட் 6 மந்த் நம்ம ஒஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணியாச்சு. அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் நம்ம கையில் இருக்கிறது இன்னும் 6 மந்த் சாலிடாக இருக்குது. ஸோ நம்ம அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்றது தான். நம்ம எல்லார்கிட்ட இருக்க பிக்கஸ்ட் லை என்ன தெரியுமா? டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. எந்த விஷயம் எடுத்தாலும் டைம் இல்லை. எனக்கு ஜிம்முக்கு போக டைம் இல்லை, எனக்கு 10 நிமிஷம் புக் ரீட் பண்ண டைம் இல்லை, எனக்கு வந்து அது பண்ண டைம் இல்லை, இது பண்ண டைம் இல்லை, ஃபேமிலி கூட உட்காந்து பேச டைம் இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஃபோன் ஸ்க்ரால் பண்ண நிறைய டைம் இருக்குது, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய டைம் இருக்குது. அதுக்கெல்லாம் எப்படி நம்மளுக்கு டைம் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து டைமை ப்ளேம் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து டைமுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். டைமை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது மூவ் ஆன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுபடி நம்ம வந்து அதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து அதை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் 6 மந்த் பிளானை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு எப்போதுமே சொல்லாதீங்க. ஸ்டார்ட் நவ். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஸ்டார்ட் நவ்னு இப்போவே ஸ்டார்ட் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவேன் நான். எடுத்தோடனே பெரிய பிளான், பெரிய கோலாக செட் பண்ணாத. இந்த வரப்போகிற 6 மந்தில் டெய்லி 1% வந்து இம்ப்ரூவ் பண்ண பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி 20 பேஜஸ் படி, இல்லை 30 நிமிஷம் நட, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி விஷயம் நீ குட்டி குட்டியாக ஹேபிட்ஸை வந்து நீ நல்ல ஹேபிட்ஸை பில்ட் பண்ண அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீ வந்து உன்னோட லைஃப்பில் சேஞ்சஸ், மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து பார்ப்ப. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, வரப்போகிற 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாத. நீ வந்து பர்ஃபெக்டாக மோட்டிவேஷன் நம்மளுக்கு வேணும், பர்ஃபெக்ட் டைம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாத. ஜஸ்ட் ஸ்டார்ட் நவ். அதை தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே. இப்போவே ஸ்டார்ட் பண்ணி, இன்றைக்கே இந்த நிமிஷமே இந்த வீடியோ பார்க்குறியா, இப்போவே நீ போய் ஸ்டார்ட் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும். பிகாஸ் ஏன் நான் இப்போவே ஸ்டார்ட் நவ்னு சொல்கிறேன்னா, 6 மாதத்துக்கு அப்புறம், அதாவது December 31 இல்லை January 1, 2027 யோசிச்சுப்பாரு. இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நீ இதே பிளேஸில், இப்போ இந்த டைமில் நீ இருக்க பிளேஸ்லேயே நீ இருக்கியா, இல்லை 6 மாதத்துக்கு அப்புறம் நீ வேறு லெவலில் இருப்பியான்றது ரெண்டுமே ரிசல்ட் ஒன்று தான். என்னன்னா, நீ எடுக்கிற டெசிஷன் தான். நீ இப்போ எடுக்கிற டெசிஷன் தான் உன்னை 6 மாதத்துக்கு அப்புறம் வேற லெவலில் கொண்டு போகுதுன்றது. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 2026 இன்னும் முடியலை.
ஆனால் 2026 யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. இருக்கிற ரிமைனிங் 6 மந்த்தை ஹோப்ஃபுல்லாக ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக மூவ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக மூவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு உங்களோட நெக்ஸ்ட் 6 மந்த் பிளானை நீங்கள் ரைட் பண்ணுங்கள், கோல் செட் பண்ணுங்கள், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 6 மந்த் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.